வணக்கம். நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி. இன்னைக்கு நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வரக்கூடிய இளநரையை பத்தி பார்க்க போறோம். இந்த இளநரை எதனால ஏற்படுது? அது ஹெரிடிட்டியா இருக்கலாம், அல்லது அளவுக்கு மீறி பித்தம் ரத்தத்துல கலக்கிறதுனால ஓவர் உஷ்ணம் ஆறதுனாலையும் இந்த இளநரை ஏற்படலாம், அல்லது ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகுறதுனால அதிக ஒர்க் கொடுக்குறவங்க, சிட்டிங் பொசிஷன்லேயே இருந்து தண்ணீர் சரியா குடிக்காம இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த இளநரை ஏற்படுது. இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா, இவங்க தினமும் ஒரு பானகம், தினமும் காலை எந்திரிச்சோடனே ஒரு விரல் அளவு இஞ்சி, 2 கருவேப்பிலை கொத்து, அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் முழு மல்லி விதை, இதை எல்லாமே நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா அடைத்து அதை வடிகட்டி தினமும் காலையில வெறுவயிறுல குடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ரத்தத்துல உள்ள பித்தம் குறைஞ்சி இந்த இளநரை கட்டுக்குள் வரும். இது உள்ள குடிக்கக்கூடியது. வெளிப்பிரயோகமா பயன்படுத்தக்கூடிய ஆயில் ப்ரிப்பரேஷனை பத்தி பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைய நல்லா இடிச்சுக்கிட்டு அதோட சேர்த்து வெளியில இப்ப எல்லா கீரை கடைகள்லயுமே கிடைக்கு கரிசலாங்கண்ணி கீரை. இந்த கரிசலாங்கண்ணி கீரையும் அதோட சேர்த்து நல்லா இடிச்சு நல்ல தேங்காய் எண்ணெயோட சேர்த்து இது ரெண்டையுமே முருக விடாம காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை நம்ம தினம்தோறும் தலைக்கு நரைமுடி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு வரும்போது, அதாவது வெளியில மட்டுமே தேய்ச்சிட்டு உள்ளுக்குள்ள பிளட்ல பித்தம் குறையாம இருந்தாலும் இளநரை சரியாகாது. நீங்க ஆயிலையும் ப்ரிப்பேர் பண்ணி அதை வடிகட்டின ஆயில வெளியில அப்ளை பண்ணுங்க. நான் உள்ளுக்குள்ள குடிக்க சொன்னதையும் குடிச்சிட்டு வாங்க. அப்பதான் சீக்கிரமாவே அந்த வெள்ளை முடிகள் எல்லாமே கரிய நிறமாக மாறும்.